ஒன்றிய அரசு மாறுதட்டி சொல்றது நாங்க மாடுகளை பாதுகாக்கிறோம் சொல்லி. ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு வருமானம் எதுல இருந்து வருதுன்னு சொன்னா, ஆண்டு ஒன்றுக்கு 50,000 கோடி மாட்டு இறைச்சியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுல வருது. Madam, this is my guidance speech. Already told. Madam, complete. BJP half an hour. 50,000 கோடி ஆண்டு ஒன்றுக்கு 50,000 கோடி மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நண்பர் பேசும்போது சொன்னாரு, வனவிலங்குடைய எண்ணிக்கையை கால்நடை கணக்கிட்டு சொல்லி இருக்கு. பசுமாடு மொத்தம் இந்தியாவில் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 30 கோடியே 30 லட்சம் பசுமாடு தான் இருக்கு டோட்டலா. 7 கோடியே 40 லட்சம் செம்மறியாடு தான் இருக்கு. 14 கோடியே 80 லட்சம் வெள்ளாடு தான் இருக்கு. 90 லட்சம் பன்றிகள் இருக்கு. 85 கோடியே 10 லட்சம் கோழிகள் மட்டும்தான் இருக்கு. மக்களுடைய ஜனத்தொகை 130 கோடி. மாட்டு இறைச்சி எப்படி போதும்? இந்த மாட்டு இறைச்சி வனவிலங்குகளை பாதுகாத்தால் தான் மக்களுக்கு உண்டான இறைச்சி கொடுக்கப்படும்.